तमिलनाडु के तटीय इलाके राज्य में सबसे ज्यादा मछली पकड़ने वाले इलाकों में शुमार हैं। इनमें तंजावुर, पुदुकोट्टई और रामनाथपुरम जैसे जिले शामिल हैं। तमिलनाडु देश में सबसे ज्यादा समुद्री मछली पकड़ने वाले राज्यों में एक है। यहाँ सालाना करीब 6 लाख टन समुद्री मछलियां पकड़ी जाती हैं। हालांकि छोटी पारंपरिक नावों का इस्तेमाल करने वाले मछुआरों का कहना है कि पिछले कुछ सालों से उनकी पकड़ में काफी गिरावट आई है। वे इसकी वजह उथले समुद्र और श्रीलंका की समुद्री सीमा से नजदीकी को बताते हैं। इसके कारण ये इलाका काफी संवेदनशील है। मछुआरों का यह भी आरोप है कि बड़े जालों का इस्तेमाल करने वाली और मशीन से चलने वाली नावें भी तट के करीब मछलियां पकड़ती हैं, जिसका असर उनकी पकड़ पर पड़ता है। இந்த பகுதி கடல் மிகப்பெரிய ஆழம் குறைஞ்சதும் பக்கத்தில் ஒரு 40-30 கிலோமீட்டருக்குள்ளேயே இலங்கை அரசு இருக்கிறதுனால, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் அருகாமையில் அடுத்த நாடு அதாவது இலங்கை இருக்கிறதுனால இந்த மீன் பிடிக்கிறது இடம் கிடைக்காம அவங்க எல்லை தாண்டதாகவும் வருது. இங்கே உள்ள கரையோர மீன் பிடிப்பையும் செய்கிறாங்க. இவங்க கடல் ஒழுங்குமுறை சட்டத்தில் 5 நாட்டிக்கல் மைலுக்குள்ள மீன் பிடிச்சா அவங்களுக்கு அவதாரம் விதிக்கிறதும் அவங்க படகுகளை தடை பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார இழப்பையும் சந்திச்சு வர்றாங்க ஒவ்வொரு மீனவருமே. காரைக்கால் போட்டு நாகப்பட்டினம் போட்டு எல்லாம் லாஞ்சி மடியை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற குஞ்சு பூரா அதில் அரிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அதோட எங்களை கரை தொழில் பாதிப்பு ரொம்ப பாதிக்கப்படுது. நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு போட்டில் 6 வலை தான் கொண்டு போகிறோம். அது இழுப்பு வலை தான் கொண்டு போகிறோம். 3 வலை இழுப்போம், 3 வலை போட்டில் இருக்கும். அப்போ இழுத்துட்டு இருக்கும்போது அவங்க அதை இழுக்க விடாமல் இடக்குறவை கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வாரம் சென்று தான் அவங்க கரைய போகிறாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக கடலுக்குள்ளே இருக்காங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கு போயிட்டு 5-6 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். இல்லைன்னா இந்த டயத்தில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதை கொஞ்சம் நம்ம பகுதி பக்கம் வர விடாமல் கொஞ்சம் தடுத்தா எங்களுக்கு தொழில் கொஞ்சம் நல்லா பொழைச்சிக்கிறோம். राज्य सरकार ने मछुआरों के लिए कई कल्याणकारी योजनाएं शुरू की हैं। इनमें रियायती डीजल, आवास सहायता और सालाना 61 दिन तक मछली पकड़ने पर प्रतिबंध के दौरान वित्तीय सहायता शामिल हैं। इन योजनाओं से लगभग 17 लाख मछुआरा परिवारों को लाभ मिल रहा है। फिर भी मछुआरा समुदाय का आरोप है कि कई वाजिब लोगों तक कल्याणकारी योजनाओं का पूरा फायदा नहीं पहुंच रहा। वे कहते हैं कि उनकी आमदनी अनिश्चित है, जिसका असर उनकी रोजमर्रे की जिंदगी पर पड़ रहा है। அடிப்படை எடுத்துன்னா பாமர மக்கள் தான். எங்களுக்கு முழுமையாக அது தெரியறதில்லை. என்னென்ன திட்டங்கள் போடுறாங்க, நாங்கள் யாரை போய் அணுகணும், யார் மூலியமாக அது வாங்கிக்கணுங்கிற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியறதில்லை. அது முழுமையாக எங்களுக்கு சேர்றதில்லை. ஏதோ முடிஞ்சவரை ஒரு 100% போடுறாங்கன்னா ஒரு 50% சேர்ந்துக்கிறது பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். மீன் தடை காலத்தில் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. அது முழுமையாக அறவே பத்தாது எங்களுக்கு. அதனால மற்ற வேலைகளுக்கு போவோம். இப்போ இந்த வேலையை விட்டுட்டு, மீன்பிடி வேலையை விட்டுட்டு விவசாய வேலைகள், மற்ற வேலைகளுக்கு போகிறது, அது மாதிரி உள்ள வேலைகளை நாங்கள் பார்க்குறோம். बढ़ती लागत, खासकर ईंधन खर्च के साथ साथ बुनियादी ढांचे की चुनौतियां भी मछुआरों के लिए चिंता का विषय हैं। वे तटीय जिलों के करीब बेहतर समुद्री खाद्य निर्यात के लिए बुनियादी ढांचे की मांग कर रहे हैं, ताकि लंबी दूरी तक मछलियां भेजने से परिवहन लागत ना बढ़े। कई तटवर्ती गांवों में रेत जमा होने के कारण बंदरगाह और समुद्र को जोड़ने वाला मुहाना अक्सर बंद हो जाता है। इससे चैनल उथला हो जाता है। मछुआरे कहते हैं कि इस वजह से नावों के लिए समुद्र में जाना या बाहर निकलना मुश्किल और कभी-कभी बेहद खतरनाक हो जाता है। பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த முகத்துவரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கடலுக்கு போகவே முடியல. இப்போ கூட நாங்கள் தள்ளிக்கிட்டு தான் வரோம். அதே போல் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாலும் பிடிச்சிட்டு வர்ற பொருளுக்கு ஒழுங்கான விலைவாசி கிடைக்கிறது இல்லை. அது கவர்மெண்ட்டு சரியான முறையில் எடுத்துக்கிறதும் இல்லை. இது தடவை நிறைய தடவை போய் எல்லாரையும் பார்த்தோம், அமைச்சர்லேருந்து எம்எல்ஏ வரலையும். கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் ஒழுங்காக சேர்றதும் இல்லை. இப்படியே எங்களோட கஷ்டம் ரொம்ப போயிட்டுருக்கு. முகத்துவாரத்தை வெட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் ஏற்கனவே துறைமுகம் அமைச்சு கொடுத்தாங்க. அது ஓப்பன் சீலேயே போட்டதுனால, திறந்த கடல் பகுதியில் போட்டதுனால எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்கள் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தூண்டில் வளைவு போட்டு அதுக்கப்புறம் அந்த பாலத்தை கட்டுங்க, துறைமுகத்தை அமைங்கன்னா
அவங்க தூண்டில் வளைவு போடாதனால நடந்த நிகழ்வுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால கண்டிப்பாக இந்த பகுதியில் இந்த மல்லிப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்து தூண்டில் வளைவை அமைத்து தரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அது இதுவரையும் நிறைவேற்றி தரல. அரசு, தமிழக அரசு வந்து இப்போ உள்ள அரசு முயற்சி பண்ணி அதை ஆய்வு பண்ணி சரியான நிலையில் இதுக்கு வந்து தூண்டில் வளைவு போடலாம்னு சொன்னாங்க. இன்னும் நிதி உதவிலாம் அறிவிக்கலை. உடனடியாக எங்களுக்கு தூண்டில் வளைவு போட்டு கொடுத்தா தான் மற்ற படகுகளையும் காப்பாற்றலாம், மீனவர்களையும் காப்பாற்றலாம். चुनाव नजदीक आने के साथ प्रमुख राजनीतिक पार्टियां जनसंपर्क अभियान तेज कर रही हैं। वे मछुआरों की आजीविका से जुड़ी चिंताओं को दूर करने का वादा कर रही हैं, क्योंकि इस समुदाय का काफी राजनीतिक प्रभाव है। तमिलनाडु के 600 से ज्यादा तटीय गांवों में 10,48,000 से ज्यादा समुद्री मछुआरे रहते हैं। ये समुदाय चेन्नई समेत 14 तटीय जिलों के लगभग 60 से 70 विधानसभा क्षेत्रों में चुनाव नतीजों को प्रभावित कर सकता है। मछुआरों के कुछ समूहों ने राजनीतिक दलों पर लगातार नजरअंदाज करने का आरोप लगाया है और अपनी राजनीतिक पार्टी बनाने की योजना का ऐलान किया है। तमिलनाडु विधानसभा की 234 सीट के लिए 23 अप्रैल को मतदान होगा। वोटों की गिनती 4 मई को होगी। जैसे कि मैं सो रहा हूँ तो पिताजी को जगाना है मुझे, तो वो डायरेक्ट उठाने के बजाय, और हिंसा की परंपरा मेरे यहाँ नहीं थी सौभाग्य से, तो वो क्या करते थे कि उस कमरे में आ जाएंगे या बाहर से गुजरेंगे और चौपाई बोलेंगे, प्रात काल उठ के रघुनाथा मात पिता गुरु नावई माता। कभी कभी मैं गुस्से में उठ करके अरे पापा चरण स्पर्श किया और सो गया। मैंने कहा अब मत उठाना।